நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர். விஜயை காண்பதற்காக குடும்பமாக வந்திருக்கக்கூடிய தாவேக்காவினரையும் பார்க்கிறோம். செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். மணிகண்டன், தாவேக்கா தலைவருடைய வாகனம் எந்த இடத்துல இருக்கு, இன்னும் எவ்வளவு நேரமாகும், ஏன் இந்த காலதாமதம் ஏற்படுது? சரியாக வாகனம் கீழே வடம்போகி திருவாரூர் ஜங்ஷனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த 4 மாட வீதிகள் எனப்படக்கூடிய தெற்கு மாட வீதிக்கு வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய கீழே வடம்போகி தெரு என்ற பகுதியை நெருங்கி இருக்கிறது. அடர்ந்த குறுகிய சாலையில எறும்பு ஊறுவதை விட மிகவும் மெதுவாக, மிகவும் ஊர்ந்து அந்த வாகனம் செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்ச் பை இன்ச் என்பவர்கள் அதுக்கும் குறைவாகத்தான் அந்த வாகனம் என்பது சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பின்னாலேயே நூற்றுக்கணக்கான வாகனங்கள், முன்பாக கட்சியுடைய தொண்டர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் நடைபயணமாகவே அவரை வரவேற்பு அழைத்து செல்கின்றனர். இந்த குறிப்பிட்ட இந்த திருவாரூர் பனகல் சாலையிலிருந்து கீழே வடம்போகி தெரு வரைக்கும் இந்த 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மட்டும் கிட்டத்தட்ட 40 நிமிடத்திற்கு மேலாக இந்த வாகனம் கலக்க முற்பட்டு மக்கள் வெள்ளத்திற்கு நடுவே ஊர்ந்து வரும் காட்சிகளையும் நம்மால பார்க்க முடிகிறது. இதே சாலையில இந்த பனகல் சாலை பகுதியில ஒரு பிரம்மாண்ட மாலையை கிரேன் மூலமாக அறிவிக்க நிர்வாகிகள் வரவேற்பு அளிக்க தயாராக இருந்தனர். அந்த நிலையில வாகனத்துக்குள்ளாகவே இதுவரையில வாகனத்திற்கு மேலாக எங்கேயுமே ஏறாத விஜய் முதல் முறையாக வாகனத்திற்கு மேலாக உரையாற்றும் நேரத்தை தவிர்த்து ஏறி அவர்களுடைய அன்பின் வெளிப்பாட ஒரு பிரம்மாண்ட வரவேற்பை ஏற்கும் விதமாக அந்த மாலைக்குள்ளாக அவர் மாலை கருத்தில் போட்டவாறு ஒரு புகைப்பட போஸ்ட் மட்டும் கொடுத்ததை பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாமல் அதே இடத்துல வேல் அவருக்கு பரிசாக வழங்கப்பட்டது. அதற்கு முன்பாக செங்கோல் அவருக்கு பரிசாக வழங்கப்பட்டது. பூங்கொத்துகள் வழங்கப்பட்டது. மலர்கள் தூவி குடும்பங்களை சேர்ந்த பலரும் வாழ்த்துவதை பார்க்க முடிந்தது. ஒரு கட்சி நிகழ்வு, ஒரு அரசியல் கட்சி நிகழ்வுகள்ல பார்க்க முடியாத ஒரு வித்தியாசமான காட்சிகளை இந்த 2 சுற்றுப்பயணங்களும் நம்மால பார்க்க முடிகிறது. இளம் கட்சி, இளைஞர்களுக்கான கட்சி என்று ஒரு சில கட்சிகள் இருக்கும். அதே போல முதிர்ந்தவர்கள், வயதுல மூத்தவர்கள், அதே போல அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் இருந்த கட்சியாக ஒரு சில கட்சிகள் இருக்கும். இரண்டுமே இணைந்த கட்சிகளாக கூட பல்வேறு கட்சிகள், அரசியல் இயக்கங்கள் இந்தியாவில, தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆனால் குடும்பமாக, அதாவது குடும்பத்தை சேர்ந்த தாய், தந்தை, குழந்தை என அனைவருமே வந்து இந்த சந்திப்புகளை பார்ப்பதற்கு இது ஒரு முதல் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எவர் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்க்க முடிகிறது. இது திரைப்பட நடிகர் என்ற கோணத்திலிருந்து பார்க்கும்போது அதற்காக கூடும் கூட்டமாகவும் இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. திரைப்பட நடிகர் என்பதால் மட்டுமே கூட்டம் கூடுகிறது என எதிர்கட்சிகள் ஒரு புறம் விமர்சனம் வைக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி அவர்களுடைய உள்ளன்போடு, தன்னெழுச்சியோடு பொதுமக்கள் வந்து வரவேற்பதாகவே பெரும்பாலானோர் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் இந்த ஒரு பஜார் ஜோன்குள்ள நம்ம இருக்கிறோம். சுற்றி எந்த இடத்துலயுமே கடைகளை பார்க்க முடியல. கடைகள்ல இருக்கக்கூடியவர்களும், திறந்திருக்கக்கூடிய கடைகள்ல இருக்கக்கூடிய வெளியே வந்து அவரை பார்த்து மகிழ்ந்து நெகிழ்ந்து பார்த்ததற்கு பிறகு கண்ணீர் சிந்தி இப்படியாக பல்வேறு எமோஷன்ஸை நம்மளால கேப்சர் பண்ண முடிய சூழல் இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த மாட வீதியுடைய நுழைவாயிலுக்கு அவருடைய வாகனம் வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 10 நிமிடம் 15 நிமிடம் என 1 மணி நேரமாக நெருங்கிவிடும் என்பது போல வாகனம் சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்னமும் 800 மீட்டர் அளவிற்கு அந்த வாகனம் செல்ல வேண்டியிருக்கிறது. உரையாற்ற வேண்டிய இடத்திற்கு கொஞ்சம் கூட அந்த கூட்டம் என்பது சற்றும் குறையாமல் இன்னும் கூடுதலாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. வாகனம் அதாவது அந்த உரையாற்றக்கூடிய பகுதிக்கு வந்துவிட்டது என்பதை செய்திகளின் வாயிலாகவும், காதால் கேட்கும் செய்திகளின் வாயிலாகவும் தெரிந்து கொள்ளும் மக்கள் உரையாற்றும் இடத்தை நோக்கி, அதாவது வரவேற்பு அளிக்கக்கூடிய சாலையிலிருந்து அனைவருமே உரையாற்றும் இடத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. அந்த வாகனத்தோடு 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் மட்டுமல்லாமல் நடைபாதையாகவும் தொண்டர்கள் அந்த வாகனத்துடனாலே சென்று கொண்டிருக்கிற ஒரு தன்னெழுச்சியான வரவேற்பு பார்க்கப்படுகிறது. விமர்சனங்கள் பல்வேறு விதத்துல வைக்கப்பட்டது. விஜயால வெளியே வர முடியாது, வெளியே வந்து முதலில் அரசியல் செய்ய சொல்லுங்கள், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்ற விமர்சனங்கள் அத்தனைக்கும் இந்த 2 சுற்றுப்பயணம் மூலமாக பதிலடி தந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் என்பதே தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளின் கருத்தாக இருக்கிறது. இவர் வெளியே வந்தால் இதுதான் நடக்கும்
என்பதையும் அவருடைய கருத்தாக தெரிவிக்கின்றனர். இருந்த போதிலும் இன்றைய தினம் நாகப்பட்டினத்துல கடந்த திருச்சியிலேயோ அல்லது பெரம்பலூர்லயோ குன்னத்திலேயோ அரியலூர்லயோ உரையாற்றும் போது பேசியதை காட்டிலும் கூடுதல் நேரமாக பேசினார். அதை காட்டிலும் நேரடியாக கேள்விகளை முதலமைச்சருக்கு முன்வைத்தார். அவருக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் குறித்த விமர்சனங்களை நேரடியாக முன்வைத்திருந்தார். நான் பேசுவதே 3 நிமிஷம் தான், எனக்கு இத்தனை கட்டுப்பாடுகள் என்ன, எதற்கு என நகைச்சுவையுடன் ஒரு கேள்வியையும் முன்வைத்திருந்தார். சர்க்காஸ்டிக்கான கமெண்ட்ஸை பார்த்து இருந்தார். இப்படியாக நாகப்பட்டினத்துல உரையாற்றிவிட்டு 20 நிமிடத்திற்கு மேலாக உரையாற்றிவிட்டு தற்போது இந்த சூழல்ல அங்கிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருவாரூர் நோக்கி புறப்பட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாகி 5 மணி அளவுல திருவாரூர் மாட வீதிக்கு அவர் வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் சில நிமிடங்கள்ல அவர் உரையாற்ற இருக்கிறார். நேரம் செல்ல செல்ல அந்த கூட்டம் குறைந்தபாடில்லை, அதிகரிச்சுட்டே இருக்கு. அந்த எழுச்சி அப்படின்றது எப்படி இருக்கு? மணிகண்டன், நேரம் செல்ல செல்ல உற்சாகமும் குரலும் அங்கே அதிகமாயிட்டே இருக்கிறத பார்க்குறோம். நீங்கள் களத்தில் பார்க்கக்கூடிய உற்சாகம் எப்படி இருக்குது? காட்சிகளில் நாங்கள் பார்க்குறோம், களத்தில் எப்படி இருக்கு? களத்துல உற்சாகம் என்பது அளவிட முடியாத அளவிற்காகவே இருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக திரைப்பயணத்துல பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான ரசிகர்களை தனது நடிப்பின் திறமையால ஈர்த்திருக்கிறார். ஒரு திரைத்துறையில தற்போதைக்கு உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள்ல முதன்மையானவராக ஒருவராக இருக்கிறார். இந்த நிலையில அவருடைய கெரியருடைய அந்த நிலையிலிருந்து அரசியல் பயணம் துவங்கும் போது பல்வேறு விமர்சனங்கள் அதனை அனைத்தையும் முடித்து காட்டியிருக்கிறார். இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க மாட்டார் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அரசியல் கட்சி ஆரம்பித்தார். இவர் தீவிர அரசியலில் ஈடுபட மாட்டார் என முன்வைக்கப்பட்டது. 2026 தேர்தல் தான் எங்களது இலக்கு, அதை குறித்து தான் நாங்கள் களமாட போகிறோம் என்பதை தெளிவாக தெரிவித்தார். கொள்கை குறித்து விளக்கங்கள் கேட்கப்பட்டது. இதுதான் எங்கள் கொள்கை என கொள்கை மாநாட்டை நடத்தி காண்பித்தார். தேர்தலை நோக்கி முன்னேற மாட்டார், பல இடங்கள்ல சறுக்கல்கள் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டது. தேர்தலுக்கான 2வது மாநில மாநாட்டை ஒரு குறுகிய காலத்துல நடத்தி முடித்தார். பிரச்சார பயணம் என்பதெல்லாம் புதிய கட்சிகளுக்கு அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல என்று தெரிவிக்கப்பட்டது. பிரச்சார பயணத்தை துவங்கினார். நடிகர்களுக்கு கூட்டம் என்று தற்போது விமர்சனங்கள் இருக்கிறது. அதை காட்டிலும் அன்பின் மகிழ்ச்சியாக உற்சாகத்துடனான கூட்டமாக இது மாறி இருக்கிறது என்பதுதான் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், நிர்வாகிகள், தமிழக வெற்றி கழகத்தின் மீது பற்று கொண்டிருக்கக்கூடிய பலருடைய கருத்தாக இருக்கிறது. அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இந்த உற்சாகத்தை களத்துல நம்மால எளிதில் பார்க்க முடிகிறது. தன்னெழுச்சியோ உற்சாகம், தன்னெழுச்சியான வரவேற்பு இதுவரை இல்லாத அளவிற்கு பல கட்சிகளுக்கு, அதாவது பல்லாண்டுகளாக கட்சிகளை நடத்தி அவர்களால் சேர்க்க முடியாத அளவுக்கு கூட்டத்தை எங்கள் கட்சி சேர்த்திருக்கிறது என்று தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கூட்டங்களின் நடுவே அவர்கள் மார்கட்டிக் கொள்ளக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. மணிகண்டன், என்னென்ன நிபந்தனைகள்? ஓகே மணிகண்டன், களத்தில் உற்சாகத்தை பார்க்க முடிகிறது. திருவாரூருக்குள்ளே வந்து, திருவாரூர் நகரத்துக்குள்ளே வந்து விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வீதிக்கு வருவதற்கு, அதாவது தெற்கு ரத வீதிக்கு வருவதற்கே அவருக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலே ஆகிறது. ஏன்னா திருவாரூருக்குள்ளே அவர் என்ட்ரி கொடுத்தே 1 மணி நேரம் ஆகிறது. இன்னும் அவரால் வந்து சேர முடியவில்லை. ஆனால் கடந்த முறையை ஒப்பிடும்போது இந்த வேகம் அப்படின்றது பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கான்வாய் வாகனங்கள் போல் முன்னாடி வந்து வரக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்தி ஓரளவு வேகமாக அந்த வாகனம் வர்றதை பார்க்க முடிகிறது. பெரம்பலூருக்கெல்லாம் அவரால் வாகனத்தையே இயக்க முடியலை, அந்த அளவுக்கு கூட்டம் சேர்ந்து விட்டது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இன்னும் சில நிமிடங்களில் தாவேக தலைவர் இந்த தெற்கு ரத வீதிக்கு வந்து உரையாற்றுவார், பிரச்சாரம் செய்வார். விஜயனுடைய 4வது பிரச்சாரமாக, 4வது பிரச்சார ஸ்பாட்டாக இந்த தெற்கு ரத வீதி இருக்க போகுது.
நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர்.